Hello students, welcome to HIPAA Max 9th standard பசங்க மேக்ஸ் எக்ஸாம் சூப்பரா அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? எல்லாரும் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாம் தான். இது ப்ரீவியஸ் இயரோட ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் எப்படிலாம் எழுத போறீங்க, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணும், இது எல்லாமே ஒரே வீடியோல தரப்போறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி டைம் கிடையாது, ஒரு நாள் தான் கேப். இந்த ஒரு நாள்ல நம்ம இதெல்லாமே கத்துக்கணும் அண்ட் உங்களோட போர்ஷன்ஸையும் முடிக்கணும். ஸோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 மார்க் மொத்தம் 14. இந்த 14 நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 அப்புறம் 8. ஏன் இப்படி பிரிச்சுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் 6 ரொம்ப ஈஸி. சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஆல்ரெடி புக் பேக் எல்லாமே படிச்சிருப்பீங்க, அதுல இருந்தா வரும். சரிங்களா? அடுத்தது 8 கொஸ்டின்ஸ் இருக்கிறது உங்களோட புக் பேக்ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸை பார்த்தாலே போதும். சரிங்களா? புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தவிர வேற எதுவுமே வராது. இந்த வாட்டி 10th ஸ்டாண்டர்ட் கூட அப்படிதான் கேட்டிருந்தாங்க. புக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, புக்கு வந்து கேட்கவே இல்லை. சரிங்களா? ஸோ 7th கொஸ்டின் ப்ளூரல் ஃபார்ம் என்னன்றது, அப்புறம் சஃபிக்ஸ், பெர்ஃபார்ம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அப்ரிவேஷன், எம்என்சிக்கு நல்லாவே தெரியும், மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதே மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது எல்லாமே நம்ம புக்கு டெக்ஸ்ட் புக் பின்னாடி என்ன இருக்கோ அதை தரோ பண்ணுங்க போதும். சரிங்களா? அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட், மூன் லைட் எழுதலாம். அடுத்து fill in the blanks with appropriate preposition. ராம் swam across the canal, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, டென்சஸ் வச்சு ஃபில் பண்ணும். he English now. ஸோ அந்த வேர்ட் பார்த்துக்கோங்க, நவ் இருக்கிறனால he is learning English now, இதுதான் எழுதணும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை கவனமாக படித்தாலே ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து லிங்கர், டேஷ் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். அடுத்தது பாருங்க, நமக்கு 2 மார்க் கொஷின் ப்ரோஸ் அண்ட் போயமோடது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா 4 கொடுத்து 3 கொஷின் அட்டன் பண்ணும். ப்ரோஸில் நமக்கு 7 லெசன் இருந்தால் 6 லெசனோடது கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, சம்மரி படிக்கும் போதே உங்களுக்கு அதோட ஸ்டோரிஸ் எல்லாமே தெரியும். சரிங்களா? அதனால நீங்கள் எல்லா கொஷின்ஸையுமே படிக்கிறது நல்லது. சேம் நீங்கள் 10th வரும்போது அதே ப்ராக்டிஸ் வரும். 10thலையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி போவேன்னா, சென்டம் போர்டு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோன்னா நம்ம ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி போயமோட போயட்ரிக் லைனை படித்து ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதா படிக்க போகிறீங்க. 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 3 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு லெசன் எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை மட்டும் வேணால் சாய்ஸில் விடுங்க. பேலன்ஸ் இருக்க 6 லெசன்ஸாக படிக்க பாருங்கள். அடுத்தது 2 மார்க்ஸ் கிராமர், வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸோடது, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அப்புறம் பங்க்சுவேஷன் நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம், ஈஸி தான். லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அண்ட் செட் அ வாய்ஸ்ன்னு வந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்ற சென்டென்ஸை எழுதணும். சரிங்களா? அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கூட ஈஸி தான். ரீஅரேஞ்ச் 2 வாட்டி படித்து பார்த்தா நம்மளால் எழுதிட முடியும். ஸோ நமக்கு டோட்டலாக 5 கொஷின் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் அட்டன் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். 28 நீங்கள் ரோட் மேப் தான் இல்லையா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டேட் பேங்க்கை ரீச் ஆகணும், அதுக்கான டைரக்ஷன் 3 பாயிண்ட்ல எழுதுங்க. சூப்பராக உங்களுக்கு ஃபுல் மார்க்கே வந்துடும். அடுத்தது டீட்டெயில் ஆன்சருக்குமே எல்லா லெசனோடதும் படிக்கணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா நமக்கு 4 கொஷினில் 2 கொஷின் எழுதுனா போதும். ஸோ நீங்கள் ஏதாவது 2 லெசன் எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட்டுட்டு ஏதாவது 5 லெசன் படிச்சிடுங்க. எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த 5 லெசன். அண்ட் நேரு லெட்டர் எல்லா வாட்டியும் கேட்குறாங்க, ஸோ அதை படிக்கிறது நல்லது. சரிங்களா? நேரு லெட்டரும் அந்த பாங்கோவும் படித்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 3 லெசன் எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படித்து வச்சுடுங்க. 2 லெசன் நீங்கள் ஆப்ஷனில் விடலாம். இது சேஃபர் சைட். நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஒருவேளை அது வரலன்னா கஷ்டம், நமக்கு மார்க் போயிடும். ஸோ அதனால என்னால் சாய்ஸில் 2 கொஷின் விட முடியும். ஒரு லெசன்லேருந்து 2 கொஷின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ 7ல் 2 லெசன்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். 5 லெசன்ஸோடதும் படித்து வச்சுக்கோங்க. அது எது கஷ்டமாக இருக்கோ அதை விடுங்க. அண்டு போயம் சைடு நீங்கள் டீட்டெயில் ஆன்சரே படிக்கலனாலும் ஸ்டான்ஸாவை படித்து எழுதுறதும் அண்ட் பேராஃபேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாவும் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடச்சிரும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன, ரைமிங் வேர்ட்ஸோட ஸ்கீம் என்னென்ன,
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபர், சிமிலி இந்த மாதிரி ஒரு பர்சனாலிஃபிகேஷன், அலிட்ரேஷன் ஒரே மாதிரி லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற வார்த்தைகள் வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும். இவ்வளோதான். இது ரெண்டும் டைம் சேவிங். அதனால சொல்கிறேன், நீங்கள் 2 சம்மரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். போயம் சம்மரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 லெசன் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு 4 லெசன் இதுலேருந்து ஒரு கொஷினை கேட்கலாம். பட் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்களா ஈஸியாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்து 5 மார்க். 5 மார்க்கில் 38 கொஷின் அட்டன் பண்ணுங்கள், 37 அட்டன் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கொஷின் சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு வந்து 5க்கு 5 மார்க் கொடுத்துடுவாங்களா, இல்லை அதில் எனக்கு மார்க் மைனஸ் ஆகுமா அப்படின்றது இருக்கும். 38 கொஷின் பேராகிராஃபை படித்து நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க, கரெக்டாக? இந்த 5 கொஷினுக்கும் நீங்கள் பேராகிராஃப்லேருந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து கரெக்டாக எழுதிங்கன்னா 5 மார்க் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் கோஹரண்ட் ஆர்டரில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மாற்றி எழுதினாலும் 2 மார்க் போயிடும். ஸோ 38 மார்க் படிக்கோங்க. அடுத்து 4 5 மார்க் எழுதணும், சரிங்களா? 4 5 மார்க் எழுதணும். அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் எழுதலாம், ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நோட்டீஸ் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டேட்டு, என்றைக்கு நடக்குது, பிளேஸ் என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது, நீங்கள் யார் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு எழுதுனா போதும். ரொம்ப ஈஸி. அதனால அதை அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து 42 வந்து பிக்சரை பார்த்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதணும். நெவர் ஸ்டாப் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள் இருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும், சரிங்களா? அடுத்து 43 சம்மரி. இந்த சம்மரியையும் எரர் கண்டுபிடிக்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்மரி எழுதவும் டைம் எடுக்கும். எரர் கண்டுபிடிக்கிறது நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மார்க் வரும். புக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் நான் படிச்சுட்டேன், கைடில் இருக்க எக்ஸ்ட்ராவும் நான் படிச்சுட்டேன்னா நீங்கள் 44 அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 39லேருந்து 42 வரைக்கும் இருக்கிறத அட்டன் பண்ணாலே மார்க் கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட், முக்கியமான பார்ட், மெமரி போயம். சாய்ஸ் எடுக்கவே கூடாது, எல்லாமே படிக்கணும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு 46 ஒரு 8 மார்க் எழுதணும். சப்ளிமெண்ட்ரி, அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சே நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் எழுதிடலாம். ஸோ 2 கொடுத்து 1 எழுதணும், கரெக்டுங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபோர் சாப்டர்லேருந்து 1 வரும், இல்லை லாஸ்ட்டு 3லேருந்து 1 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 4 தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு சப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். 47ல் ஃபஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணுங்கள். பேராகிராஃப் படித்து நீங்கள் ஆன்சர் எழுதுறது ஈஸியாக அதிலே ஆன்சர் இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. போயம் படித்து எழுதும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணலாம், ஏன்னா அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். அதனால 47 எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கவனமாக சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சென்டம் எயின் பண்ண முடியும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் கவனமாக பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? என்னென்னா பார்ட் 1 1 மார்க்குக்கு 15 மினிட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பார்ட் 2 15th கொஷின்லேருந்து 28th கொஷின் வரைக்கும் 25 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சாகணும். அடுத்து 29லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் வந்து 5 மார்க் நிறைய எழுதுவீங்க, அதனால் 40 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸை ப்ரோஸும் போயட்ரியும் எழுதுவீங்க, அதனால் டைம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 37 38 கொஷினில் நீங்கள் சாய்ஸ் எது எடுக்கிறீங்களோ 15 மினிட்ஸ் எடுத்தால் போதும். அப்புறம் 39லேருந்து 44 வரைக்கும் உள்ளதுக்கு 25 மினிட்ஸ். நான் தனித்தனியாக கொஷின்ஸ்க்கே கொடுக்குறேன். அண்ட் மெமரி போயமுக்கு தனியாக 10 நிமிஷம் வச்சுருங்க, ஏன்னா அதில் இருக்கிற எல்லா பங்க்சுவேஷன்ஸும் எழுதி நீங்கள் எழுதணும். அடுத்து 46 கொஷின் சப்ளிமெண்ட்ரி 8 மார்க்குக்கு எழுதணும். ஸோ 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 47க்கு ஏன் டைம் வேணும்னா பேராகிராஃபை படித்து நீங்கள் ஆன்சர் எழுதணும், ஸோ டைம் வேணும். இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா 160 மினிட்ஸில் முடிச்சிடலாம். டோட்டலாக நமக்கு 180 மினிட்ஸ் எக்ஸாமு. 20 மினிட்ஸ் வந்து செக்கிங்காக இருக்கும். செக்கிங் ரொம்பவே முக்கியம். கிராமர்லாம் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? கொஷின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதிருக்கோமா பார்க்கணும். 1 வேர்ட்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்களா பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நீங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணக்கூடாது. அதனால 20 மினிட்ஸ் செக்கிங்காக எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட், உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன். இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் என்ன இருக்குது இல்லையா? அப்படி தானே, இங்கிலீஷ் படித்தது எழுத போகிறோம் கிடையவே கிடையாது. இங்கிலீஷில் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சரிங்களா? அண்ட் ரோட் மேப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணும். அண்ட் சம்மரி எழுதும் போது கண்டிப்பாக மேலே நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்ற டைட்டில்ஸ்லாம் தனியாக பாக்ஸில் கொடுத்துருங்க. சப்ஹெட்டிங் கொடுத்து நீட்டாக எழுதுங்க, உங்களுக்கு மார்க்கை குறைக்கவே மாட்டாங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப கச்சாமுச்சான்னு வரையக்கூடாது.
எல்லாமே வரைஞ்சி வைக்கக்கூடாது. ஃப்ளவர் வரைகிறேன், பிளான்ட் வரைகிறேன்னா வரையேன், நீட்டாக வரைங்க. ஒரு இடத்துல ஒன்று வரைங்க, தனித்தனியாக வரைங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபர் இருந்தால் நீங்கள் தனியாக சொல்லணும், ப்ரைஸ் என்னன்னு சொல்லணும், அட்ரஸை நீட்டாக கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். சப்ளிமெண்ட்ரிக்கும் நீங்கள் சேம் திங். சப்ளிமெண்ட்ரிக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஹெட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதிட்டு தான் நீங்கள் எழுதணும், சரிங்களா? ஸோ மெமரி போயம் எழுதும் போதும் பங்க்சுவேஷன்ஸ் லாஸ்ட்டில் செமிகாலன் இருந்தால் கொடுக்கணும், கமா இருந்தால் கொடுக்கணும். இது எல்லாமே செய்யணும். இதெல்லாம் நீட்டாக நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து குறையவே செய்யாது, சரியா? ஸோ இவ்வளோதான் இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த வரைக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுத்துருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டா நான் சொன்ன மாதிரி கரெக்டான கொஷின் சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீட்டாக எழுதுங்க, உங்களுக்கு சூப்பராக மார்க்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.